ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி சாய்ப்பா உங்களை வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ப்பா வீடு கட்டி என் வீடு பாதியிலேயே நிற்கிது, அதே போல் வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் சொந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போகணும், அதுக்கு வெளியில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டெல்லாம் வரணும், பேங்க்கில் லோன் போட்டுக்கிற அந்த பணமும் கைக்கு வரணும், இதற்கு கொடிய நோயின் தாக்கம் குறைந்தால்தான் இதெல்லாம் எனக்கு மிக விரைவில் கிடைக்கும், அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. அதே போல் இந்த பணம் கைக்கு வந்த உடனே மிக விரைவில் பாதியிலே கட்டி நிற்கும் என் சொந்த வீட்டை கட்டி புது வீட்டுக்கு குடிப்போகும் அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. என் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, வயது அதிகமாகிக்கொண்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும், எனக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பர் வீடு கட்டி பாதியிலே நிற்கிதான், அவங்க தம்பி லோன் போட்டுக்கிறாங்களாம், அந்த வீடு கட்டினா மிக விரைவில் அவங்க தம்பி புது வீடு கட்டி குடி போகும் அற்புதத்தை அவங்களுக்கு நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. நிறைய சாயன்பர் பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணுங்கிறாங்க, பேங்க் லோன் அடைப்படணுங்கிறாங்க, அதே போல் அரசாங்க உத்தியோகம் வேணுங்கிறாங்க, இது அனைத்தும் நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பர் வீடு விற்கணுங்கிறாங்க, அவங்களுக்கு கடன்காரங்க தொந்தரவால் தினம் தினம் வேதனையால் அழுது துடிக்கிறாங்க, அவங்களுக்கு மிக விரைவில் நல்ல முறையில் அந்த வீடு ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்களே காட்சியளித்து அவர்களுக்கு நல்ல முறையில் அந்த வீடு விற்று கொடுங்க சாய்ப்பா. உங்களோட அற்புதத்தை அவங்களுக்கு நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைந்தால்தான் இது அனைத்தும் நடக்கும் சாய்ப்பா. உலக மக்கள் அனைவரையும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றுங்க சாய்ப்பா. அது உங்களால் மட்டும்தான் முடியும். மிக மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் காத்திருக்கிறோம் சாய்ப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த பணம் ஏன் நிற்கலை? நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தர் வருமானம் வரலாம், அதே 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், அதே போல் 2-3 பேர் சம்பாதிக்கும் போது லட்சக்கணக்கில் கூட வருமானம் வருது. அந்த பணம் நம்ம வீட்டில் தங்கவே மாட்டேங்குது. அதே போல் கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடன் வட்டி தான் கட்ட முடியுது, கடனை அடைப்படவே முடியல, கடன் பெருகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? அதே போல் நம்ம வீட்டில் வேலையிலேருந்து வரும்போது, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது, வெளியில் போயிட்டு வரும்போது இன்றைக்கி சண்டையே போடக்கூடாது, நம்ம வீட்டில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்த உடனே திடீர்னு பார்த்தா சண்டை வரும். அதே போல் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும், திடீர்னு எதிர்பார்க்காத சண்டை வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள், அதெல்லாம் திடீர்னு இதெல்லாம் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் குலதெய்வம் வழிபாடு மெயினாக முக்கியம். குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கணும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்து இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம குரு வழிபாடு இருக்கணும். இது அனைத்தும் நடக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாவ வினை, முன்னோர்கள் செய்த பாவ வினையாகவும் இருக்கலாம், நம்ம செய்த பாவ வினைகளாக, இது எல்லாமே நமக்கு தெரியாது. அதனால் தெரியாமல் நடந்ததை இதை முற்றிலும் எப்படி விளக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் இந்த இதை மட்டும் வைத்து நம்ம வீட்டு நிலைவாசப்படியின் முன்னால் நீங்கள் கட்டிடணும். அது கட்டும்போது என்ன பொருளை கட்டினா, நல்லா சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க, அதை எடுத்து தான் நீங்கள் அதில் கட்டணும். என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று அங்கு உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் குலதெய்வம் முன்னாடி போய் நின்று உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எனக்கு பணம் வீட்டிலேயே தங்கலை, வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, என் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை கிடைக்கணும், பேங்க்கில் கணக்கு, இவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை
பிரச்சனையை கோரிக்கையை வைத்து அந்த மண்ணோட அங்கே உங்களோட என்ன கடவுளாக இருந்தாலும் சரி, அது பெருமாள், அம்மன், அது பெரியாண்டிச்சி, என்ன ரூபத்தினோட கடவுளாக இருந்தாலும் சரி, அங்கே கடவுளின் முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து பூஜையில் வைத்து வாங்கி எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒரு கைப்பிடி மண்ணும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் வைத்து நல்லா 3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்குவாங்க. கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. 3 இடத்தில் வைக்கணும். வைத்த பிறகு உங்கள் பூஜை அறையில் நல்லா பூஜை போடுங்க. ஊதுபத்தி காட்டுங்க, சாம்பிராணி போடுங்க, கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் நிலை வாசப்படியில் எனக்கு நம்ம குலதெய்வத்தோட அருளோட இது எப்பவும் நம்ம வீட்லேயே வந்து நீங்கள் தங்கி இருக்கணும், குலதெய்வம் நிலையாக நம்ம வீட்டிலே இருக்கணும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு கட்டிடுங்க. அப்படி உங்களோட குலதெய்வ ஆலயத்தில் மண் இல்லை அப்படிங்கும்போது அங்கே ஆலயத்தில் கொடுப்பாங்க இல்லைங்களா பிரசாதமாக திருநீர், மஞ்சள், குங்குமம், இது போல் ஏதாவது ஒரு பிரசாதம் அங்கே தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதை எடுத்துக்குவாங்க. மண் இல்லைன்னா தப்பே இல்லை. அந்த விபூதி, திருநீர், அப்புறம் மஞ்சள், குங்குமம் இது போல் எடுத்துக்கிட்டு அதோட அந்த எலுமிச்சம்பழம் வைத்து மண் இல்லாத பட்சத்தில் 2வது ஆப்ஷனாக இதை வைத்து அந்த கொடுத்த பிரசாதத்தோட இந்த எலுமிச்சம்பழம் வைத்து நிலைவாய்சப்படியில் கட்டிடுங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலை மாலை நீங்கள் அதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுங்க, கற்பூர ஆராத்தியும் காட்டிட்டு வாங்க. இப்படி செய்யும் போது நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம குலதெய்வம் தங்கிடுவாங்க. அதே போல் டெய்லியும் இப்போட பூஜை செய்யும் போது அந்த வாசனை நிறைந்து சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூர ஆராத்தி காட்டும்போது அந்த மனம்னால நம்ம வீட்டில் என்றும் மகாலட்சுமி நிறைந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவும் இந்த தெய்வீக மனம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்படியும் காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றுங்க. இப்படி செய்துட்டு வந்து பாருங்கள், நமக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு கோடி கணக்கில் இருந்தாலும் சரிங்க, உங்கள் கடன் வந்து மிக விரைவில் அடைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி காண்பித்து கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இந்த வழியை கடைபிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.